இந்த வேட்பாளர் நம்மளை மெச்சுக்கணும்னு இவ்வளவு பெண் டப்பா இருக்கு பட்டாசு அதை ஜீப்பு முன்னாடி வச்சுருவாங்க. இது மேலே போய் 3/4 மணி நேரம் வடிக்கும், போய் 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 வடிக்கும். அது வந்து வேட்பாளர் அந்த ஜீப்ல நின்று இருப்பாரு. தயவு செய்து சொல்றேன், உங்க காலில் தொட்டு கூட நான் கும்பிடுறேன், இந்த பட்டாசுலாம் அந்த மாதிரி பட்டாசை வெடிக்காதீங்க. தூரமாக வேணா வச்சுட்டோம்னா ஜனங்க வேட்பாளர் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த டப்பா பட்டாசை நிச்சயமா வைக்காதீங்க. சில தலைவர் நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஒரு 100 தேங்காய் வாங்கி கொடுத்துருவோம். யார்கிட்ட ஊர் ஊடா வாங்கி கொடுத்துட்டு வேட்பாளர் ரொம்ப சுற்றி உடைங்கன்னு வேட்பாளர் வேற இறங்குமா, இறங்குனாதான் அப்படின்னு சண்டை போடுவாங்க. இறங்கி இது ஊர் ஊடா போய் கருப்புறத்தை காமிச்சு தேங்காய் வச்சோன்னா அது ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும். அடுத்த ஊருக்கு போக முடியாது. வெயில் காலம் பாவம், அந்த பெரியவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஜீப்பில் ஏறணும், 9:30 மணிக்கு இறங்கிடணும். கட்சிக்காரன் தோழமை கட்சிக்காரன் சங்கடப்படுத்தக்கூடாது. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஜீப்பில் ஏறு. 10 மணி வரையும் கூட போக வேணாம்னு சொல்ல, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஜனங்களை காலத்து வச்சிருக்க. சில ஊரில் வேட்பாளர் வராருங்க 9 மணிக்கு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, காலையில் 11:30 மணிக்கிட்டு போனா என்ன அவங்க கதை வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான். அதனால திட்டமிட்டு கிளையில் இருக்கிற செயலர்கள், ஒன்றிய கழக செயலர்கள்லாம் வேட்பாளரை கொண்டு போகிற போது திட்டமிட்டு குறித்த நேரத்தில் எழுச்சியோடு நம்முடைய வேட்பாளரை ஊருக்குள்ள கொண்டு சென்று வாக்களித்து செயல்படுவார்கள். விளையாட்டு சொன்னது மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாடு முழு ஒரு சமச்சீரான மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்க எங்க பார்த்தாலும் பாலம், சாலைகள், கட்டமைப்புகள், மாவட்ட நீதிமன்றங்கள், மருத்துவமனை, இப்படி மக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்திய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதுல யாரும் எந்த கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆட்சியுடைய சாதனைகள், தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிறைவேற்றி மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கிற அரசு நம்முடைய அரசு. ஆக கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார். ஆட்சியுடைய சாதனைகள் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தந்திருக்கிறார். போன தேர்தலில் கூட எஸ்டிபி கூட இல்லை, தேமுதிக நம்ம கூட இல்லை. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அவங்களாம் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறார் இல்லையா? நாமெல்லாம் பலமா இருந்துச்சு. அந்த பூத்தில் இருக்கிற இளைஞர்களை மட்டும் போய் பார்த்து ஓட்டுக்காங்க. ஒரு ஆளோட விட்டக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா சொல்றேன். அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். எதிரி டெபாசிட் ஓச்சு கட்டணும், இதோட ஓச்சு கட்டணும். ஆனா செங்கல்பட்டு தொகுதியை பார்த்து நிறைய வேலை பார்த்துருக்கோம். மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு வந்திருக்கோம் செங்கல்பட்டு தொகுதியில. செங்கல்பட்டுல நீண்ட காலம் பெரிய வரலாறு படைத்த நகரம் செங்கல்பட்டு நகரம். இன்னைக்கு 150 கோடி ரூபாயில பாதாள சாக்கடை வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த வழியும் 10 வருஷத்துல அதிமுக போடல, நம்ம வந்ததுக்கு அப்புறம் போட்டுருக்கோம். ஒரு 140 கோடி ரூபாயில பஸ் ஸ்டாண்டு, பஸ் டெப்போ அமைச்சு தந்திருக்கோம். போய் பாருங்க. நீங்க குளங்கள் சீரமைச்சிருக்கிறோம், விளையாட்டு பூங்காக்கள் தந்திருக்கிறோம். ஏன் மலைமல்லாங்கல்ல போய் பாருங்க, கூடுவாஞ்சேரியை போய் பாருங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டானுங்க. நாம வந்ததுக்கு அப்புறம் தண்ணியே நிக்காத அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு பேர் வந்து போனாலும் எல்லா வசதியும் செய்து கொடுத்துருவோம்.